அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நமக்கு ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்தி மீதி எடுக்க வைப்பார். ஏதோ நம்ம நினைக்கலாம், இதோ இந்த மாதத்தை எப்படியாவது கடந்து போனா பரவால்ல, போதும் அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திருப்திப்படுத்துவது மட்டுமல்லாமல், மீதம் எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு ஆண்டவருடைய கையில 5 அப்பம் 2 மீன் கொடுக்கப்பட்டது. அந்த 5 அப்பம் 2 மீன் அவருக்கு ஒரு சின்ன காரியமா தெரியல. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படி கொடுக்கும் பொழுது 5000 புருஷர்களுக்கு மேலான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குறைவே இல்லாத ஒரு மாதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு போதுமானதை மட்டுமல்ல, அவர் உங்களை திருப்திப்படுத்தி ஆண்டவர் மீதி எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அங்க இப்போ இருந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. யாருக்குமே அங்க குறையே இல்ல. ஆனா இந்த மாதத்திலே உங்களுடைய குடும்பத்திலே ஒரு குறை இல்லாதபடி, எந்த விதத்திலும் குறை இல்லாதபடி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இவங்க அதுல சாப்பிட்டாங்க அப்படின்னு மட்டும் போடல. சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்க திருப்தி அடைகிற அளவுக்கு இந்த மாதத்திலே தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். பல நேரங்கள்ல நமக்கு பணம் இருக்கும். ஆனா நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. நமக்கு எல்லாமே இருக்கும். வீடு இருக்கும். ஆனா ஒரு ஒற்றுமை இருக்காது. சமாதானம் இருக்காது. ஆனா இந்த மாதத்தில ஆண்டவர் அப்படி அல்ல. எல்லாமே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் வழிநடந்து வரும்போது, அவர்களுக்கு எதுவுமே குறைவா இல்ல. அவர்கள் தேவைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் சந்தித்தார். அவங்களுக்கு பசியா இருக்கிற நாளே இல்ல. மன்னாவை கொடுத்தார். தாகமா இருக்கும்போது தண்ணீரை கொடுத்தார். அதுல போட்டிருக்குது, அவர்களுடைய வஸ்திரம் பழசா போகல, பாதரட்சை தேயல. எல்லாமே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்த ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் 12 கூடை நிறைய மீதம் எடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹalleluya! எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? 12 கூடைகள் அப்படின்றது தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இன்றைக்கு நீங்க ஒருவேளை உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லாம் ரொம்ப எம்ப்டியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்தது எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதம் ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார். இந்த மாதம் நீங்க உங்களுடைய குறைவையே பார்க்காதுங்க. உங்களிடத்துல இல்லாததையே நீங்க பார்க்காதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு இந்த மாதம் உண்டு என்று சொல்லி 5 அப்பத்தையும் 2 மீனையும் மட்டும் பார்த்துட்டே இருந்திருந்தாங்கன்னா, எதுவுமே நடந்திருக்காது இல்லையா? ஆனா ஆண்டவருடைய கரத்துல நீங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும்போது, குறைவ மட்டும் பார்க்காதுங்க. நிறைவானதை கொடுக்கிற, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர பார்ப்பீங்களா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் இந்த மாதம் குறைவோடு அல்ல தகப்பனே, திருப்தியோடு மீதம் எடுக்கிற ஆசீர்வாதங்களோடு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரை கடந்து வந்த காலங்களை பார்த்து உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருந்தாலும் இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்தி மீதி எடுக்கும்படி செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்துவீராக. இதுவரை நடத்தின கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு வித்தியாசமாய் நடத்த போறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் பற்றாக்குறையோடு வாழ்ந்திருக்கலாம். நீங்க ஒருவேளை நினைச்சு பார்க்கலாம், இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இல்ல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நடந்த காரியங்களை காட்டிலும் இந்த மாதத்திலே உங்களை வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். காட் bless you.